அவங்களுடைய பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்தாரு. இன்றைக்கு இந்த காலவேளையும் கூட நம்முடைய பலவீனமும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலமும் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுமா? ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. நம்முடைய பலவீனத்தை பார்த்து நம்மை தள்ளிவிடாதபடி நம் மேல் வைத்த இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால, நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சுடுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. ஆகவே இப்படி அநேக தைரியப்படுத்தின வார்த்தைகளை சொல்லி அவர் முடிவிலே பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போனார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அதோடு மட்டும் அல்ல, அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த பயம், இந்த சந்தேகம் எல்லாம் மாறுறதுக்கு நான் உங்களை விட்டு போயிடுவேன், ஆனால் உங்கள் கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன், தேற்றவன். நீங்களோ உன்னத்து வரும் பலனால் தெரிவிக்கப்படுவரை எருசலேமை காத்துங்க. பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க. ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. நீ பயப்படாம, நீ தைரியமா, நீ சந்தேகப்படாம இந்த பணியை செய்யணும்னா உனக்குள்ள அந்த ஆவியானவர் வந்து இறங்கணும். ஆமேன்னு சொல்லுமா? அந்த நல்ல ஆவியானவர் உன் மேலே வந்து இறங்கினா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து உன்னை பலத்தால் இடைகட்டுவார். ஆமேன்னு சொல்லுமா?